ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டேரியா பூ சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே 3 மாதமாகவும் அதை வாங்கி வாங்கி அந்த 3 மாதமா தலையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த டேரியா பூ. என்னென்ன கலர் கிடைக்குதோ எல்லா கலர்லேயும் டேரியா பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்கள் அம்மா. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பூ நல்லா பெருசாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தலையில் வச்சுட்டு போவோம். ஸோ அது மாதிரியெல்லாம் யார் இந்த சின்ன வயசில் இந்த டேரியா பூவை அவ்வளோ விரும்பி அதை வந்து தலையில் வச்சுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஒரே ஒரு பிளான்ட் ஒய்லட் கலர் பிளான்ட்டோட கட்டிங்ஸு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து நான் கேட்டு கொண்டாந்து வச்சுருக்கேன். இன்னுமே துளுக்கலை, இன்னும் அதாவது வளரலை. கண்டிப்பாக வளர்ந்தோடனே நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவாக நான் போடுவேன். இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோஸில் பார்த்து தான் எனக்கு இந்த பூவை வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை வந்திருக்கு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடிகள் பற்றின புரிதலோ இல்லை இந்த செடி எப்படி வளர்க்குறது அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் இது எல்லாமே மூலிகைகள், இது எல்லாமே இவ்வளோ இதாக நம்மளால் க்ரோத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். அதே போல் உங்களுக்கும் இந்த மாதிரி செடி வளர்க்குறது, இந்த சீட்ஸு இதிலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்களும் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு அவங்க இருக்கிற இடத்துல அந்த மூலிகைகள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்குது, உங்கள் கிராம சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அதை கொடுக்கலாம். ரொம்ப 1000 2000த்துக்கு அந்த மாதிரி கொடுக்காம ஒரு 40 50 அதுக்குள்ளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம பெட்ரோல் சார்ஜு, பேக்கிங் சார்ஜு, ஸோ அதே போல் அந்த பாக்ஸு, செலோ டேப்பு, ஸ்டாப்லரு, கவர்ஸு, ஸோ அது எல்லாமே அமௌண்ட்டு தான். அதுக்கு நீங்கள் ஒரு 40 50 அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஒரு விலை வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதே போல் அந்த விதைகளையும் அந்த செடிகளையும் அழிக்காமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். ஒருத்தங்க கிட்டேயே வச்சுருந்தா சப்போஸ் ஒரு சூழ்நிலை அந்த செடி ஃபுல்லாகவே இதாகிடுச்சு, அது எல்லாமே வறண்டு போச்சு அப்படின்னா திருப்பி அதை உற்பத்தி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 10 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 10 பேர்கிட்டேயும் அந்த பிளான்ட் இருக்கும். அதில் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக நம்ம கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிளான்ட் வேணும்னா நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். செடிகள், விதைகள் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கிறது வந்து ரொம்பவே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வல்லாரை, கேசவர்த்தினி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ரொம்ப அதிகமாக, அதாவது எல்லாருமே இது எனக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, யூடியூப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஷேர் பண்ணது மூலியமாக தான் இப்போ நிறையா பேர்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடி தோட்டத்து மேலே ஆர்வம் இருக்கவங்க, இந்த பூக்கள் பிளான்ட் மேலே என்னை மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர் வாங்கி அதை வந்து வளர்த்திட்ருக்கீங்க. அது மாதிரி தான் சப்போஸ் அவங்க கொடுக்காம இருந்தாங்கனாலும் இல்லை அவங்க வீடியோ மூலிமா போடாமல் இருந்தாலும் நமக்கு அது தெரிய போகிறது கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் என்கிட்டயே இருக்குது, இதெல்லாம் இதுவா அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் கமெண்ட்ஸில். என்னோடய வீடியோவுக்கு மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் எதுவுமே வராது. மேபி நான் நிறையா வீடியோவில் போய் கீழே பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இதெல்லாமா காசுக்கு குடிப்பீங்க கரும்பூலாலாம் அப்படின்னு கேட்குறீங்க. கரும்பூலாம் கிராம சைடில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக டவுன் சைடில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆக்சுவலி அதை வந்து போன உடனே அந்த கரும்பூலாம் பொரிச்ச உடனே தூளாக ஆயிராது. அது ஃபுல்லாக கத்தி எடுத்துகிட்டு போய் எல்லாம் கட் பண்ணி வெட்டி அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து தலைகளெல்லாம் உருவி கையிலெல்லாம் சிலாக்கெல்லாம் ஏறும். ஃபுல்லாக உருவி அதை வந்து ஒரு வாரம் காய வச்சு மழை தண்ணியில் நனையாமல் பாதுகாத்து அதை மறுபடியும் போய் நம்ம அரைச்சிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த தொழிலையுமே எதையுமே ரொம்ப